குடும்ப கட்டுப்பாடு பத்தி சொல்ல போதே எங்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கே நிறைய டவுட்ஸ் அதை பத்தி இருக்கு. தேவையில்லாம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் வந்து சிசேரியனோட பண்றாங்க அப்படி நிறைய ஏதாவது இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணவே கூடாது சொல்ல வரீங்களா? எது பெஸ்ட்? ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் காம்ப்ளிகேஷன். நம்ம 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஃபேமிலி பிளானிங் பாலிசியை வந்து தமிழ்நாட்டில் திணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெண்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த கர்ப்பப்பை எவ்வளவு பெருசு இருக்கும் போது அதுல போய் அந்த கீழே சிசேரியன் பண்ணிப்பாங்க, மேல அந்த இடத்துல வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்கே குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தேவையா தேவையில்லையா பாக்குறது, அப்படியே தேவைப்படுறவங்க வந்து லேப்ரோஸ்கோபியா பண்றதா பெஸ்ட். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். யூடியூப் சேனல்ல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஜாலியா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. சம்டைம்ஸ் கோபமும் நிறைய வருது. அதுல ஏன்டா சில இடத்துல வந்து தேவையில்லாம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் வந்து சிசேரியனோட பண்றாங்க அப்படி இப்படின்னு நிறைய ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு. சோ கோபம் தான் கொஞ்சம் வருது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. குடும்ப கட்டுப்பாடு பத்தி சொல்ல போதே எங்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கே நிறைய டவுட்ஸ் அதை பத்தி இருக்கு. இப்ப குடும்ப கட்டுப்பாடு வந்து பெர்மனன்ட் மெத்தட், டெம்பரரி மெத்தட்னா இருக்கு. சோ அது எது பெஸ்ட்? தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற கேரளா, நம்ம நாட்டுல எல்லாம் வந்து இப்ப குழந்தைங்க நிறைய கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. 2 குழந்தை இருக்கிற குடும்பம் பாக்குறதே சம்டைம்ஸ் சிட்டிஸ் அனுபவமா இருக்கு. எல்லாம் ஒரு குழந்தை இருக்கு, சிலவங்க கிட்ட குழந்தையே இருக்க மாட்டேங்குது. நிறைய அங்கங்க IVF சென்டர் இருக்கு. அதனால குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனை வந்து அரசாங்கம் வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப அந்த பிரஷர் கொடுத்து பண்ணக்கூடாது. யார் யாரெல்லாம் கட்டாயம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு பண்ணி விடணும். ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன்லேயே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுவும் சிசேரியன் அப்ப பண்ணும்போது கர்ப்பப்பை வந்து நல்லா எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த கர்ப்பப்பை எவ்வளவு பெருசு இருக்கும் போது அதுல போய் அந்த கீழே சிசேரியன் பண்ணிப்பாங்க, மேல அந்த இடத்துல வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது அது வந்து உடம்போட சம்டைம்ஸ் ஒட்டிக்குது, இன்ஃபெக்ஷன் வருது, இல்ல அந்த இதுல இருந்து ப்ளீடிங் வர வாய்ப்புகள் இருக்கும், இல்ல ஃபெயிலியர் ரேட் வருது. சோ இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து அது கட்டுப்படுத்த இது பண்ண முடியாது. சோ முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் ஒண்ணுதான் இருந்துச்சு, இல்லைன்னா காண்டம் இருந்துச்சு, மற்றபடி வேற எந்த மெத்தடும் இல்ல. கருத்துல மாத்திரம் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு. இப்ப நிறைய இதெல்லாம் இருக்கு. சோ அதனால இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் தேவையா தேவையில்லையா பாக்குறது, அப்படியே தேவைப்படுறவங்க வந்து லேப்ரோஸ்கோபியா பண்றதுதான் பெஸ்ட். மினிமலி இன்வேசிவ் மெத்தட் தான் பெஸ்ட். அதுல வந்து ஒரு 3 மாசமோ 6 மாசமோ இல்ல இன்டர்வெல்லா டைம் கொடுத்து அது பண்ணிக்கலாம். அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணவே கூடாது சொல்ல வரீங்களா, இல்லாட்டி இல்ல ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்ல வரீங்களா? குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பொதுவாவே ஒரு ஏழைகளுக்குள்ள ஆபரேஷன். அரசாங்க ஆஸ்பத்திரியில நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால உள்ள இது அரசாங்க ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் இப்போ வந்து 12ஆம் கிளாஸ் மேல படிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு போய் ப்ரெஷர் கொடுத்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெளிவா வகுப்பு எடுக்கணும். ஆண்களுக்குள்ள குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் இருக்கு, பிளஸ் இன்ஜெக்ஷன் இருக்கு, காப்பர்ட்டி இருக்கு, கருத்துல மாத்திரை இருக்கு, மினிப்பில் இருக்கு. இது மாதிரி பல அடிக்கடி இருக்கு. எல்லாமே போன 20 ஆண்டுகள்ல வந்தது. நம்ம 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஃபேமிலி பிளானிங் பாலிசியை வந்து தமிழ்நாட்டில் திணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெண்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இருக்கிற பெண்களுக்கு வந்து வெயிட்டுக்கு ஜாஸ்தி போடுறாங்க. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 60 கிலோக்கு மேல பெண்களே பார்க்க முடியாது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன்னாவே என்னன்னு தெரியல, அந்த ஆபரேஷன் பண்ண உடம்பு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் கணவனுக்கும் உள்ள ஒரு தாம்பத்திய உறவே குறைஞ்சிருது. தாம்பத்திய உறவு குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஏதோ ஒரு மன சோர்வுல அவங்களுக்கு வந்து நிறைய வெயிட் போட்டுறாங்க. அது எல்லாமே இப்ப வந்து பெண்கள் வந்து நிறைய வேலைக்கு வேற போறாங்க. நிறைய எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க, நைட் போறாங்க, பகல் போறாங்க, டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா வந்து ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து கட்டாயம் வெயிட் போடுது. வெயிட் வந்து எதுனால போடுது, ஏதோ ஒரு கிருமிகள் அவங்களுக்கு இருக்கு, பாடியில வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருக்கு, இன்ஃபிளமேஷன் ஜாஸ்தி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எதையாவது சாப்பிடணும்னு தோணுது. ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஆண்கள் இந்த பக்கம் போய் டாஸ்மாக்ல இருக்காங்க, பெண்கள் இந்த பக்கம் வந்து சாப்பிடுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பாடி வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுது. பெண்களுக்கு வந்து ஒரு 40-50 வருஷம் ஆகும்போது, வயசாகும் போது அவங்க வந்து ரொம்ப ரெஸ்டே எடுக்க முடியாம ரொம்ப டயர்டாகிறாங்க. மூட்டு வலி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து உடலுறவுங்கிறது சுத்தமா 0 ஆயிடுது. நிறைய பேருக்கு கர்ப்பப்பை கேன்சர் கூட வருது. ஸோ பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வாயில இருக்கிற புற்றுநோயை குறைக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த தேவையில்லாம உள்ள ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் கண்ட்ரோல் பண்ணிடணும். சில பெண்கள் கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பிலேயே பண்ணலாம். மினிமலி வெறும் இந்த சுண்டு சைஸ்க்கு வந்து வயிற்றுக்குள்ள இது போட்டுட்டு இன்னொரு இதில் வச்சு லைட்டா ஒரு கிளிப்பு போட போறோம். சோ அந்த மாதிரி மினிமலா இருக்கிற ஆபரேஷன் தான் அரசாங்கம் எடுத்து அது பண்ணணும். அப்போ எத்தனை நாள் கழிச்சு பண்ணலாம் டாக்டர் குடும்ப கட்டுப்பாடு? 3 மாசத்துக்கு அப்புறம் பண்ணலாம், 1 இயர் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ வந்து உங்களுக்கு குழந்தை சுத்தமா வேண்டாம் இருக்கோ உங்களுக்கு பண்ணிக்கலாம். சிலவங்க வந்து சம்டைம்ஸ் முன்னாடி குழந்தை உண்டாயிடுவாங்க, அதனால அபார்ஷன் பண்ணிட்டு அதோட சேர்ந்து பண்ணுவாங்க. சோ எதுவுமே தப்பு கிடையாது. முன்னாடி அபார்ஷன் பண்றது வந்து ஒரு டிஎன்சி பண்றணும் அப்படிங்கிற வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்ப வந்து டிஎன்சி இல்லாம மாத்திரையிலேயே வந்து அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. பண்ண உடனே அடுத்த அப்படியே ஒரே நாள்லயே வந்து
ஒரு லைட்டா ஒரு செடேஷனோ இல்லாட்டி முதுகுல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம வந்து லேப்ரோஸ்கோப் வழியா பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ அதனால லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் நிறைய பண்ணணும். அதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு லேப்ரோஸ்கோப் பண்ணா ஒரு 2 வருஷத்துக்கு வரப்போகுது. ஸோ ஒரு லேப்ரோஸ்கோப் எவ்வளவு வரும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் இருக்கும். ஸோ அதுக்காக போயிட்டு நம்ம வந்து பெண்களை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடுமைப்படுத்துறோம். ஸோ அதனால ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் தேவை. நல்ல கவுன்சில் பண்ணி கரெக்டான நேரத்தில் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். நிறைய பெண்களுக்கு இப்ப 3 குழந்தை வேணுங்கிறாங்க, இல்லாட்டி ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, ரீமேரேஜ் பண்றாங்க, அவருக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறாங்க, இல்லாட்டி 30-35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் வருது, ஸோ அவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறாங்க. ஸோ நிறைய இப்போ சொசைட்டி முன்ன விட மாறுபட்டு வந்திருக்கு. நிறைய வந்து தமிழ் மக்களோட தேவை வந்து வேற. ஸோ அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களோட தேவை தெரியவாற்று. டெல்லியில இருக்கிற அரசாங்கம் சொல்றதை பத்தி அப்படியே வந்து ஈயடிச்சா காப்பி மாதிரி எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி காலத்துல உருவாக்கின அந்த பாலிசி தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலதான் நான் எதிர்க்கிறேனே தவிர, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆண்கள் ஸ்டெரிலைசேஷன், வெசெக்டமி, அது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப சிம்பிளானது. காது குத்துற மாதிரி தான். காது குத்துற மாதிரி சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டா பண்ணி லைட்டா முடிச்சு போட்டு எடுத்துட்டா ஆண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது சரி டாக்டர், நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃபேமிலி பிளானிங் வந்து ஒரு 30 வயசு இல்லாட்டி அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுறாங்க. 2 பேபி முடிஞ்சதுக்கு உடனே ஃபேமிலி பிளானிங் டக்குன்னு பண்ணிடுறாங்க. பட் அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு திருப்பி ஒரு 40 வயசு இல்லாட்டி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. அதெல்லாம் எதனால? அருமையான கேள்வியை ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது ஆண்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்கன்னா 1 லட்சத்துல ஒருத்தருக்கு வந்து ஃபெயிலியர் ரேட் ஆகும். அது ஒரு மாதிரி லிட்டரலி உண்மையாவே பர்மனன்ட். இது பெண்களுக்கு அதே வந்து ஃபேமிலி பிளானிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 200 பேர் 300 பேர் பண்ணோம்னா ஒருத்தருக்கு வந்து ஃபெயிலியர் ரேட் ஆகும். அது ஒரு நாள் ஆகும்போது ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க வந்து 35 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தை நம்ம இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வயிற்றுல குழந்தை இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கல்யாண வயசுல வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா வயிற்றுல வந்து இன்னொரு குழந்தை உண்டாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர் ரேட் கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி கொடுக்கறது வந்து பெண்களுக்கு பண்றதுனால தான். ஆண்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமல். 1 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும். பெண்களுக்கு அப்படி இல்லை. ஒரு 200 பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 300 பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தருக்கு வந்து ஃபெயிலியர் ரேட் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நேரத்தில் ஒரு 40 வயசு ஆயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வயிற்றுல குழந்தை உள்ள இருக்கும். ஸோ ஃபெயிலியர் ரேட்டுங்கிறது வந்து எல்லா ஆபரேஷனும் இருக்கு. அதுல வந்து பெண்களுக்குள்ள ஸ்டெரிலைசேஷனுக்கு ஜாஸ்தி, லேப்ரோஸ்கோபிக்கும் இருக்கு. பட் 500ல 1, இது வந்து 200ல ஒருத்தருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த ஃபெயிலியர் ரேட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆண்களுக்கு வந்து வெசெக்டமிக்கு வந்து 10,000த்துல இல்ல 1 லட்சத்துல 1. ஸோ வெரி வெரி மினிமல். சோ போன 20 வருஷத்துல வேற எதுவும் புது கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்திருக்கா டாக்டர்? நல்ல அருமையான கேள்வி. போன 20 வருஷத்துல, அதாவது நான் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச காலத்துல இருக்கிற தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இப்ப காப்பர்ட்டிங்கிறது வந்து அப்பயே முன்னாடி இருந்துச்சு. பட் அப்போ வந்து லிப்பிஸ் லூப்னு அது வந்து காப்பர் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ வந்து காப்பர்ட்டி 250, 350 அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அது வந்து 10 வருஷத்துக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு. அதுல என்னன்னா சிலவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அது ஒரு உண்மையான நல்ல மெத்தடு. அதுல ஃபெயிலியர் ரேட் வந்து ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனோட கம்மி தான். அது சிலருக்கு வந்து கொஞ்சம் எக்டோபிக்னு ஒரு பிரெக்னன்சி டியூப்ல குழந்தை உண்டாக வாய்ப்பு இருக்கும். சோ காப்பர்ட்டி பத்தி சொல்லிருக்கீங்க, வேற என்னென்ன இருக்கு? இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் சொல்றீங்க, உங்க வீடியோஸ்ல பாத்துருந்தேன். சோ அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. கான்ட்ரசெப்டிவ் பில் தான் என்னோட பெஸ்ட் சப்ஜெக்ட். சோ காப்பர்ட்டி பத்தி தெளிவா நிறைய உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால காப்பர்ட்டி பத்தி ஒன்னும் தெரிஞ்சிருப்பேன். சும்மா காப்பர்ட்டி மாதிரி இருக்கும், அது வந்து கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறதுனால அது உள்ள இருந்து போலீஸ்மேன் மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்குது. ஸோ போலீஸ்மேன் மாதிரி இருக்கிறதுனால அது குழந்தை உண்டாகும் பார்த்துருக்கு. ஸோ பில்ஸ் வந்து நிறைய புது புது பில்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து 2 பில் விதமான இருக்கு. அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் 2 பில்ஸ் இருக்கும். 21 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து சாதாரண 60 ரூபாயில இருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்கு. 600 ரூபா வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உடம்புல வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் இல்லாம தோல்லாம் நல்லா சாஃப்டா இதுவா இருக்கும். அண்ட் ஹேர் குரோத்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால அது ஒரு 3-4 ஜெனரேஷன் ஆஃப் பில்ஸ் இருக்கு. ஸோ அது எது நமக்கு தேவைங்கிறது நம்ம டாக்டர்ஸை கேட்டா கொடுப்பாங்க. ஏன்னா மாசத்துல வந்து ஒரு 300 ரூபா இதுக்காக செலவு பண்றோம்னு யாரும் வந்து பெருசா பாத்துக்கிறது இல்லை. அது வந்து அவங்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா வந்து பீரியட் வந்து பெயின் இருக்காது, ப்ளீடிங் கம்மியா இருக்கும், ஓவரி கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் வருதுன்னா கொஞ்சம் மினிமலா இருக்கும். மினிமலான ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் லாட் ஆஃப் இது. எந்த பில்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணாது. ஸோ அது உள்ளதான் இது. பட் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனும் இன்ஃபெக்ஷன் அது அதிகம் தான் படுத்தும். ஸோ ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்க.
ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் பெஸ்ட். ஸோ ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை ரொம்ப ரொம்ப நம்ம கம்மியாக யூஸ் பண்றோம். அது வந்து கட்டாயம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஈஸியில அவைலபிளா இருக்கும். ஒரு பிபி செக் பண்ணாமா அடுத்து அவங்க பில்ஸ் வந்து அவங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 6 மாசத்துக்கு அரசாங்கமே ஃப்ரீயா கொடுத்தா நல்லதுதான். ஃப்ரீயா இப்ப கொடுக்குறாங்க, ஆனா ஒரு பழைய காலத்து உள்ள பில்ஸ் தான் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் லிமிடெட் சப்ளையா இருக்கு. இப்ப இருக்கிற கான்ட்ரசெப்ஷன்ஸ்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. முன்னாடி இருந்த டோஸ் வந்து நல்ல பெரிய டோஸ், நல்ல மாத்திரைலாம் பெருசு பெருசா இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப மினிமல் டோஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு 20-25 வயசு பெண்களோட எடுத்துக்கிறது, அதை விட வந்து பீரியட்ஸ் ரிலேட்டடா நம்ம ஹார்மோன் பாடியில எப்படி இருக்கோ அது ஸ்டடி பண்ணி கைனகாலஜிஸ்ட் கரெக்டா கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நான் தான் சொன்னேன் 35 இருக்கு, 30 இருக்கு, அடுத்து இன்னும் வந்து 20க்கும் ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி ஹார்மோன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். என்னமோ தெரியல அரசாங்கம் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. சரி, அரசாங்கம் ப்ரொமோட் பண்ணல, பிரைவேட் டாக்டர்ஸா அதை ப்ரொமோட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால் டப்பா நெஸ்லே ஏதோ ப்ரொமோட் பண்ற அளவுக்கு கூட ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ப்ரொமோட் பண்றதில்லை. ஏதோ அதுல வந்து அவங்களுக்கு லாபம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி கவர்மெண்ட் வந்து அதுல வந்து கொஞ்சம் ஃப்ரீ மார்க்கெட் விட்டாங்கன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்ல இது. ஸோ நிறைய சின்ன பிள்ளைகளுக்குலாம் வந்து சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, இல்ல கல்யாணம் ஆகி ஒரு 10 பேர் ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி உள்ள சமயத்துலலாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஜெக்ஷன் டெப்போவிரா, அதே மாதிரி அரசாங்கமும் அன்டாரான் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து 3 மாசத்துக்கு இருக்கும், 3 மாசத்துக்கு இருக்கும், 3 மாசம். அது வந்து ஹார்மோன்ஸை கம்ப்ளீட்டா சைலண்டா வச்சிருக்கிறோம். கர்ப்பப்பைக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அயர்ன் வந்து ரொம்ப உடம்புல சத்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ மாசம் உள்ள பீரியட்ஸ் இருக்காது. அது போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் வந்து கான்ட்ரசெப்ஷன் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்ஜெக்ஷன் டெப்போவிரா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா 3 மாசத்துக்கு 200 ரூபா தான் அரசாங்கம் போடுறது. அது வந்து அன்டாரே அதுவும் அதே காஸ்ட் தான், ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஃப்ரீயா தான் அரசாங்கம் போடுறாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா IUS மெரினா, அதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இது. அது வந்து ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷனை விட பெஸ்ட். பட் அது வந்து போடுறதுக்கு நம்ம எப்படி காப்பர்ட்டி போடுறோமோ அதே மாதிரி போடணும். பட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கனால வந்து யூஸ்வலா வந்து மயக்க மருந்து கொடுத்து பண்ணணும். ஸோ IUS மெரினா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது வந்து பர்டிகுலர் 30 வயசு தாண்டினவங்க, 30, 35, 40, 45 வயசுல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான பிரெக்னன்சி இருக்கக்கூடாதுன்னா காப்பர்ட்டி போட்டுக்கிற மாதிரி. காப்பர்ட்டி வந்து ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டு இது வந்து IUS மெரினா யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க சொன்ன மத்த எல்லாமே எனக்கு புரிஞ்சு டாக்டர். ஆனா IUS மெரினா வந்து எனக்கே அவ்வளவா அதை பத்தி தெரியாது. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். IUS வந்து இன்ட்ரா யூட்ரைன் சிஸ்டம்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த IUS வந்து மெரினா வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. அது வந்து மெயினா வந்து கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கணும், ஒபீஸா இருக்கிறவங்க, பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கிறவங்க, பீரியட்ஸ் கொஞ்சம் இரகுலரா இருக்கிறவங்க, பிளஸ் குழந்தைகள் மேல் வேண்டான்னு இருக்கிறவங்க, அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பெர்மனன்ட் கான்ட்ரசெப்ஷன். ஸோ ஒரு T ஷேப்டா இருக்கும். அந்த டீல வந்து கொஞ்சம் ப்ரொஜெஸ்ட்ரான், மாடர்ன் ப்ரொஜெஸ்ட்ரான், லெவனோஜெஸ்ட்ரான் சொல்லுவாங்க. ரொம்ப பெனிவலா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து கர்ப்பப்பைக்குள்ள மாத்திரம் சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ கர்ப்பப்பைக்குள்ள மாற்றங்கள் இருக்கனால கர்ப்பப்பை வாயில வந்து ஒரு பிளக் மாதிரி உருவாகிறதுனால இன்ஃபெக்ஷனே இருக்காது. ஸோ இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மூட்டு வலி, இவங்க எல்லாம் அதை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போடுற நேரம் மாத்திரம் ஒரு 2 ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கும், இன்ஃபெக்ஷன் இல்லாம பார்த்துக்கும். மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கும் ரொம்ப மினிமலா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்காது. கர்ப்பப்பை ஓவரிஸ் வந்து அதுவா வந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால மேஜர் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. கேன்சர் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகாது. எல்லாமே இன்ஃபேக்ட் வந்து கர்ப்பப்பை யூட்ரஸ் கேன்சர் வந்து கம்மியா இருக்கும். பட் IUS மெரினா வந்து ஒரு 3000 ரூபா. பட் 3000 ரூபா எத்தனை வருஷத்துக்கு வரும்? 5 இயர்ஸ்க்கு வரும். ஸோ வருஷத்துக்கு கல்படி வச்சுக்கோ ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் வரும். பட் அதே நிறைய பேர் போட்டுக்க மாட்டாங்க. இது என்னன்னு தெரியல. பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் பீன் டோல்ட் அபவுட் இட். ஆபரேஷன் பண்ணும்போது அப்படியே எடுத்து முடிச்ச போட்டு ஒரு சர்ஜரி பண்ண சாட்டிஸ்பாக்சன் வந்து இதெல்லாம் இருக்காது. பட் IUS மெரினா, ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில், இன்ஜெக்ஷன், இது மூணுமே இப்ப 20 வருஷத்துல ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. வெளிநாட்டுல அதை தான் மெயினா நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். பட் இங்க அதுக்குள்ள இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மினி பில்லுன்னு இருக்கு. மினி பில் வந்து ரொம்ப சின்ன டோஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரம் கொடுக்கும். டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும். யூஸ்வலா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கவங்க கொடுப்போம். இன்னொன்று வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு கொடுப்போம். ஸோ மினி பில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதுவும் வந்து நிறைய பேர் அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. இது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இன்னும் 2-3 இருக்கு. பட் அது வந்து அவ்வளவு ரேரா இருக்கனால அதை பத்தி வேண்டாம். அப்போ IUS மெரினா வந்து யூஸ் பண்ண போது வந்து ப்ளீடிங் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா? அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்கன்னா IUS மெரினா போட்டா போதுமா? ஆமா, கரெக்ட். IUS மெரினா வந்து மெனரேஜியா, அதாவது பீரியட் ஜாஸ்தி இருக்கிறவங்க,
கட்டி கட்டியா பீரியட்ஸ் போகும், இல்லாட்டி மைல்டா ஃபைப்ராய்டு இருக்கிறவங்க, இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கும், அடினோமயோசிஸ் இருக்கிறோம், அந்த மாதிரி சில எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி சில காரணங்களுக்கு வந்து IUS மெரினா வந்து ரொம்ப எஃபெக்டிவ். அதை ட்ரை பண்ணாம நிறைய பேர் ஹிஸ்டெக்டமி தான் பண்ணிக்கிறாங்க. பட் IUS மெரினா வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் மெத்தடு. அது வந்து மெடிக்கல் மெத்தடுக்கும் ட்ரீட் பண்ணிக்கலாம், பிளஸ் கான்ட்ரசெப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது. அதனால கட்டாயம் அது வந்து ரொம்ப மினிமலா தான் யூஸ் பண்றாங்க. அந்த மெத்தடை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணா நல்லா இருக்கும். கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஈவன் நிறைய புது விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வந்து அதெல்லாம் நம்ம 1 மாசமோ இல்லாட்டி 1 வருஷமோ அதெல்லாம் நான் எடுக்கக்கூடாது. எடுத்தோம் அப்படின்னா கன்சீவ் ஆக மாட்டேன், இல்லாட்டி வந்து குழந்தை பிறந்தாலும் அதற்கோ இல்லாட்டி குழந்தைக்கோ வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்? இட்ஸ் அ மித். இது மூட நம்பிக்கை. சில மூட நம்பிக்கைக்கு வந்து நம்ம வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து சில இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்தா அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகாது அப்படி அப்படின்ட்டு பெண்களை வந்து பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ பெண்கள்கிட்ட இந்த கான்ட்ரசெப்ஷன் ரிலேஷன்ஷிப்பை அவங்ககிட்ட ஃபுல்லா எடுத்து டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. எந்த ஒரு கான்ட்ரசெப்ஷனும் குழந்தை உண்டாகாம இருக்கிற மாதிரி உள்ள கான்ட்ரசெப்ஷன் எதுவுமே கிடையாது. ஓரல் கான்ட்ரசெப்ஷன் 10 வருஷம் எடுத்திருந்தா கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் நிறுத்தினு வச்சுக்கோங்க, டக்குன்னு உங்களுக்கு குழந்தை உண்டாயிரும். இன்ஜெக்ஷன்ஸும் அப்படிதான். இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மேபி ஒரு 6 months வேணா கொஞ்சம் தள்ளி போகும், 6 months 12 months கொஞ்சம் தள்ளி போகும். பட் அதனால கட்டாயம் குழந்தை உண்டாயிடும். காப்பர் டியூப்ல தான் சம்டைம்ஸ் வந்து டியூப் இன்ஃபெக்ட் ஆயிடும், டியூப் அடப்பு வர வாய்ப்புகள் இருக்கும். மற்ற எந்த இதுவுமே வந்து டியூபுக்கு ப்ரொடெக்டிவா தான் இருக்கும். டியூபும் நல்லா இருக்கும், குழந்தை உண்டார உள்ள இதுவும் ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ கான்ட்ரசெப்ஷன்ஸ்ல நம்ம ஒன்று மெயினா விட்டோம், காண்டம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போனாலும் புதுசா கல்யாணமானவங்க, குழந்தை பிறந்து ஒரு 6 மாசத்துக்காவது காண்டம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வராம உங்க கர்ப்பப்பையை பாதுகாத்துக்கணும் அந்த சமயத்துல நீங்க காண்டம் யூஸ் பண்றது நல்லது. காண்டம் தான் இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாத்துக்கும். ஸோ பேக் பெயின் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு காண்டம் யூஸ் பண்ணிட்டு கர்ப்பப்பை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. கர்ப்பப்பை வாயில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும். ஸோ அப்பயும் காண்டம் யூஸ் பண்ணாம நம்ம திருப்பி உடல் இருந்துகிட்டே இருந்து வச்சுக்கோம், இன்னும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா ரத்தப்போக்கு ஜாஸ்தியாகி ரொம்ப சோர்வு அடைஞ்சு ரத்தம் பாத்தீங்கன்னா HB வந்து 9, 9, 6, 7 அப்படிலாம் இருந்து கடைசியில் ரத்த ஏற்றுற மாதிரி உள்ள ஸ்டேஜ் வந்துடும். சிலவங்களுக்கு வந்து ஹிஸ்டெக்டமி கூட பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் நேத்து ஒருத்தவங்க ரீசெண்டா எனக்கு கான்ட்ரசெப்டிவ் பத்தி ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீட் பண்றவங்க வந்து மினிபில் மெயினா எடுத்துப்பாங்க. பட் மினிபில்ல வந்து அது ரொம்ப எஃபெக்டிவான இது. அது நிறைய டாக்டர்ஸ் அவ்வளோ கொடுக்கறது இல்லை. மினிபில்ல வந்து ஒரே ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான் மாத்திரம் டெய்லி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். அப் டு 1 year 1.5 years வரைக்கும் எடுக்கலாம். அது இப்படி இல்லைன்னா கூட ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே எடுத்துக்கலாம், மினிபில் எடுத்துக்கலாம். ஸோ மினிபில் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை, மைல்டா அப்பப்போ மைல்டா பிரேக் த்ரூ ப்ளீடிங், அதாவது நடுவில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுது, இல்லை இரகுலர் ப்ளீடிங் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் ஒரு 3 மாசத்துல இருந்து கண்டினியூஸா டெய்லி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு, லைவ் இருக்கு அடுத்து, அதனால நம்ம சீக்கிரம் போய் அதுக்குள்ள இது ரெடி ஆகணும். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும்னு நினைச்சு வந்தேன். பட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசினால கொஞ்சம் நம்ம அதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ இதுவா இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு ஜாலிதான் இருந்தது. இந்த கான்ட்ரசெப்ஷனை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கறது இந்த சேனல் வழியாவது நம்ம போய் சேர்க்கணும். இன்ஸ்டாகிராம்ல இதுக்காக நம்ம புதுசா ஒரு பிங்க் அவேர்னஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் 2025ல. அதுல மெயினா கான்ட்ரசெப்ஷன் மட்டும்தான் இது பண்ணி பேசணும். எல்லா கான்ட்ரசெப்ஷன் வந்து பெண்களுக்கு வந்து 16 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் கட்டாயம் கான்ட்ரசெப்ஷன் தேவைப்படும். ஸோ அது தெளிவா நம்ம எடுத்து மக்கள் இடத்துல போய் சேர்க்கணும். அதான் பிங்க் அவேர்னஸ் 2025ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்.